ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். ரொம்பவே யூனிக்காக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 kg வந்து மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க இதவை. இப்போ இந்த மாதிரி நான் வந்து கத்தியில் கட் பண்ண இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து தோல் பீல் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து உரித்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா கிழங்குக்கும் செஞ்சுக்கோங்க. கத்தி வச்சு இந்த மாதிரி கீறிட்டு நம்ம வந்து தோல் உரித்தோன்னா நம்மளுக்கு வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாக நம்ம வந்து உரித்து எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நான் வந்து குக்கர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த கிழங்கு வந்து நான் போட்டுக்கிறேன். ஒரு 4லேருந்து 5 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வந்து வேகும். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப கொலையே இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு 3லேருந்து 4 விசில் நம்ம வந்து விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறது வந்து சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். நம்ம இன்னும் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சோ இல்லைன்னா கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாக இறங்கும். இப்போ வந்து நம்ம சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இதை வந்து தனியாக பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம அப்போ தான் நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். ரொம்ப கொலையாக வேக வச்சுக்காதீங்க, அது வந்து ஸ்வீட் வந்து நல்லா வராது. இப்போ நம்ம வந்து சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மரவள்ளி கிழங்குல பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து குட்டி குட்டி க்யூபாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாம். 250 ml கப் இருக்கு இல்லைங்களா, அந்த கப்பில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை கடாய்க்கு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவோ கூடவோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்மளுக்கு வெல்லம் வந்து பாகு வரணுன்ட்டு எதுவுமே இல்லை. வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காயும் ஏலக்காவும் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா மரவள்ளி கிழங்கு, அதுவும் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா ப்ளீஸ் என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. மரவள்ளி கிழங்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு இன்னொரு நேம் பார்த்திங்கன்னா குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வந்து கிழங்கு வேக வச்சுட்டு 1 நாள் ஆயிடுச்சுன்னாவே மறாவது நாளே கெட்டு போயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம இது வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவே இருக்கும். மரவள்ளி கிழங்கு பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா. இது மேலே கார்னிஷ்காக நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய். Thank you for watching.